வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெளிப்பிராகாரத்துல இருக்கோம். இது வந்து வெளிப்பிராகாரம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில்ல வந்து சரியா சொல்லப்போனா ஒரு 190 அல்லது 80 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற கோவில்னு தோராயமா கணிக்கிடப்படுது. ரொம்ப பெரிய கோயில் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறைவிக்கு உண்டான விமானம். இது பார்த்தீங்களா பொற்சபை மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நடராஜருக்கு உண்டானது. இங்க வந்து மொத்தம் 4 கல்வெட்டு இருக்கு. அந்த 4 கல்வெட்டையும் இங்க படிப்போம் வாங்க. இது ராஜராஜ சோழன்னா ராஜராஜ சோழன்னா அந்த நம்ம ராஜராஜ சோழன். இது சண்டிகேஸ்வரி. இங்கே பாருங்க, இது ஒரு கல்வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ. ஆமாம், ஸ்வஸ்தி ஸ்ரீ. இது ரெண்டு ஸ்ரீ ஏன் கொடுத்து வச்சுருக்காங்க? ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்ரீ இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது ரெண்டு. இது வந்து ராஜராஜ தேவர்க்கு யாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து திரிபுவன சக்கரவர்த்திகளை இவர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ராஜராஜ சோழனை குறிக்குது. ஏன்னா இது நம்ம ராஜராஜ சோழன் கிடையாது, 3ஆம் ராஜராஜ சோழன். அவர் தேவர்க்கு யாண்டு. இந்த ஏன்னு கொடுத்து இப்படி கொடுத்துட்டு பார்த்தீங்க, இது வருடம் 11வது வருடம். ஆமாம், 11வது வருடம். 11 கூட இல்லைங்க. ஏன்னா ஏன்னு கொடுக்கறது வந்து 10வது வருடம். ஏன்னா வந்து 10ங்கிறதுக்கு அப்போ கேஷ் புளியம்னு போட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் போடுவாங்க, வருடம். அப்புறம் இந்த கோவிலோட இறைவன் பேர் அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அது இந்த தானம் இந்த கல்வெட்டு எப்போ இயற்றப்பட்டிருக்குங்கிறது கூட கொடுத்துருக்கு. இது பக்ஷத்துங்கிற வார்த்தை. பக்ஷம்ங்கிறது வளர்ப்பிறை தேய்பிறைன்னு சொல்லுவோம். அந்த பக்ஷம் அதான் பட்சம். இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. சுத்தம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை உரோசன. ஆமாம், உரோசன நாள். அப்புறம் இந்த கோயிலுடைய தலத்தோட பேர் ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு பாவூர். ஆமாம், பாரவூர் நாட்டு திருவாலங்காடு உடையார் கோவில் தேவதானத்து இவ்வூரில் வண்ணார். ஆமாம், வண்ணார் மாதேவ ஆண்டார் மடத்து மடபதி தருளை. ஏன்னா வெளியில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அப்புறம் வந்து தான யோத மீது செத்த, அதாவது இந்த பேர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இவ்வூரில் வண்ணார் மாதேவ ஆண்டார். அவர் வந்து மடத்துக்கு ஏதோ செஞ்சுருக்காரு. அதே மாதிரி வந்து ஆமாம், பரிசாவது மடத்து உணா வளாத்து மகுடமை உடையார் திருவாலங்காட்டுடையார். ஆமாம், திருவாலங்காட்டுடையார் பண்டாரத்து நின்னபபுர கொடமை. பண்டாரம்னு சொல்லுவாங்கள்ல, கோவில்களுக்கு வருவாங்களே, அந்த பண்டாரத்துக்கெலாம் தான தர்மங்கள் அது மடங்களிலே கடமை வகல்ல. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோவிலிட அந்த மடம் உள்ள வெளில ஒரு மடம் இருக்குது. அதேமாதிரி மண்டபமும் ஒன்று இருக்குது. அதையே வந்து உருவாக்குனவர் யார், இந்த ஊரில் யார் உருவாக்குனங்கிற பேரும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வண்ணார் மாதேவ ஆண்டார். அவருடைய ஞாபகமாக அந்த மடத்துக்கு பேரும் வச்சுருக்காங்க. பெயருட்டுன்னு வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் தெரியல சரியா. அப்படி இங்கே வாங்க. இந்த கோவில் என்ன சிறப்புங்கிறத தாண்டி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெய்கீர்த்தி மாதிரி தாங்க தெரியுது. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா மெய்கீர்த்தி மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் சில வார்த்தைகளோட அர்த்தம் புரிய மாட்டேங்குது. எனக்குமே அது சுத்தமாக புரியல. இது வந்து ஏதோ பாடலில் தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டோட வரிகள் எல்லாம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த திருவிடந்தைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. திருவிடந்தை இல்லை, மன்னிக்கணும், திருமடந்தை. மடந்தைனா பெண், அந்த பெண்ணோட பருவ பெயரை தான் குறிக்கும் மடந்தை. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, கையும் புவி மடந்தை கைமண் குணாவு நுமலை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த கல்வெட்டு ரொம்ப தெளிவான கல்வெட்டுங்க. இப்போ நம்ம படித்த கல்வெட்டு.
இங்கே இதுவும் அவரை தான் குறிக்கிறது. இதோ பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜ தேவர்க்கு யாண்டு 11வது. எப்படி சிம்பிளை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இப்படி கொடுத்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, யாண்டு. அதே போல் அங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே இந்த ஊரோட பேரை நிறைய இடத்துல படிச்சிட்டேன். ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு. ஒவ்வொரு மன்னனும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஊரை பெரம்பூர் நாட்டு. விக்ரம சோழன் வந்து விக்ரம சோழ நாடுன்னு போட்டுக்கிட்டாரு. இவர் பெரம்பூர் நாட்டுங்கிறதுலேருந்து இந்த கொண்டு வர்றாரு. அந்த ரூரல் மாறும்ல, அவங்க ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ கல்வெட்டு இருக்கும்னு எதிர்பார்த்துட்டே வரல. சரி, இது கல்வெட்டு இவ்வளோ தாங்க. இதில் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 4 நிலை ராஜகோபுரம். அது 4 நிலை ராஜகோபுரம். இன்னொன்று, இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அது சொல்ல மறந்துட்டா, அது வெளியில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி வந்து கீழே ரொம்ப தாழ்வாக அமைக்கப்பட்டிருக்காரு. அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதான் இது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த கோவிலோட கல்வெட்டில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த விக்ரம சோழன் காலத்தில் உள்ள பெயரும் 3ஆம் ராஜராஜ சோழன் உள்ள காலத்தில் உள்ள தலத்துடைய பெயரும் மாறுபடுது. அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி வேறு எந்த மன்னர்களோட இதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா புத்திர காமேஸ்வர சன்னதின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றியான கல்வெட்டு எதுவும் கிடைக்கல. அதாவது இங்கே குழந்தை இல்லாதவர்கள்லாம் வந்தால் அந்த குழந்தை இயக்கம் குறையுங்கிறது தல வரலாறு சொல்லப்படுது. அதனால் அது சம்மந்தப்பட்ட இதுதான் கல்வெட்டில் கொடுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி தாங்க இந்த கோவிலை நல்லா டீப்பாக பார்த்துருக்கேன். ரொம்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப மேலோட்டமாக, ஏன்னா அப்போ வரும்பொழுது கோவிலை நிறைய சாத்துற மாதிரி இருந்தாங்க. அதனால் ரொம்ப டீப்பாக கவனிக்கல. அதனால தான் மெனக்கெட்டு இதுக்காகவே மாலை நேரத்தில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்தது. இப்போ நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஒரு முறை வந்தீங்கன்னா வாங்க, கும்பகோணம் போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது. திருவாலங்காடு பேருந்து நிறுத்தத்திலேயே கொஞ்சம் தூரம், ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. மதாரணேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வாங்க, நல்லா மனநிறைவான கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது 3ஆம் குலத்துங்கன் இவங்களோட சிலைகள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இரட்டை விநாயகர் சிலை இருக்குங்க, 2 விநாயகர் சிலை இருக்குது. ஒரு சிற்பத்தில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஏலியன் மாதிரி ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க. அது வந்து சித்தர் தான். அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டுக்கிளிக்கு இருக்கிற கால் மாதிரியே இருக்குது. அது என்னன்னு என்னாலையும் புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த சிற்பத்தை பார்க்கும்போது. ஸோ ஒரு பேச்சுக்கு வெளி பிராகாரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டேன். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் கல்வெட்டே சுத்தமாக இல்லை, எல்லாம் அப்போயே உருவி எடுத்துட்டாங்க போல். தெரியல. இது அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த சிற்பங்கள் தான் காட்டணும். அந்த சிற்பத்தை வேணால் நான் புகைப்படம் வேணால் எடுத்துகிட்டு அதை வேணால் தனியாக காட்டுறேன். அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வாறு சொல்கிறது, ஒரு வெட்டுக்கிளி போன்ற அமைப்பில் அந்த கால் இருக்குது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த அமைப்பு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வைத்து சித்தர் வந்து நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே நிறைய சித்தர்களுடைய இதெல்லாம் பார்க்க முடியுது. அது என்ன காரணத்துக்காக அது அமைச்சிருக்காங்கங்கிறது கொஞ்சம் புரியல. அவ்வளோதாங்க, கோவிலுடைய அமைப்பு அவ்வளோதான். வெளியில் மட்டும் ஒரு சிலது கலாமே. வெளியில் இன்னொரு விஷயம் காட்ட மறந்துட்டேன், அது சொல்லிக்கிறேன். ஒரு சிலை அமைச்சு அதில் வந்து சிற்பம் அமைச்சு மணலூர் கிழவர் வாகீசர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. மணலூர் கிழவர் வாகீசருங்கிறது வந்து அப்பரை தான் குறிக்கும். வாகீசருங்கிறது தமிழ் பேர் இல்லை, சமஸ்கிருத பேர். மணலூர் கிழவர் வாகீசருங்கிறது கிட்டத்தட்ட அப்பரை தான் அது குறிக்குது, நாவுக்கரசரை தான் குறிக்குது. அப்புறம் இந்த கோவிலோட அதை கொடிமரம் பலிப்பிடி எல்லாமே வெளியில் இருக்குது, எல்லாமே வெளியில் அமைக்கப்பட்டிருக்கு. அது இந்த கோவிலோட வித்தியாசமான ஒரு அமைப்பு. அதேமாரி நந்தி வந்து ரொம்ப தாழ்வாக கீழே அமைக்கப்பட்டிருக்காரு. எதுவுமே உள்ளே இருக்காது, எல்லாம் வெளியில் இருக்கும். அது என்ன கதைங்கிறதும் சரியாக தெரில. வேணால் காட்டுறேன், டக்குன்னு பார்த்துருவோம்.
இதோ பாருங்கள், இங்கே இந்த அமைப்பு தான். இதோ பாருங்கள், இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது புலிக்காலா வெட்டுக்கிளியானே தெரில. இது ஏதோ கத்தி மாதிரி இருக்குது. இது சித்தரா இல்லை மன்னரானே தெரில. இது வாலும் இருக்குது பாருங்கள். இதான் இந்த கோயிலில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிற்பம். அதான் இங்கே கூட கல்வெட்டு இருக்குங்க. ஏதோ நான் போய் கவனிக்கவே இல்லை. கல்வெட்டு படிக்க படிக்க டயர்டாயிடுது, அவ்வளோ கல்வெட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஏதோ திருமாளிகை எடுத்திருக்காங்க. அது மட்டும் வார்த்தை போட்டு திருமாளிகை எடுப்பித்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏதோ திருமாளிகை எடுப்பித்தனா இந்த கோயில் பக்கத்தில் ஏதோ திருமாளிகை எடுத்திருக்கலாம் அந்த காலத்தில். இந்த பாருங்க, சாவா மூவா பேராடுன்னு இருக்கு பாருங்க. சாவா மூவா பேராடு கோவிலுக்கு ஏதோ தான தர்மம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தேவா திருநாமத்து மேல்நாடு காலமுடைய, அப்புறம் தெரியல, அப்புறம் கோமானப்பாடி மருளாசன. ஆமாம், மருளாசன வார்த்தை இருக்கு. இது எந்த மன்னர்கள்ங்கிறது தெளிவாக தெரியல. சரியா, அதாவது அது தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே வந்து ஒருவேளை அதை அழிச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு, இங்கே வேற ஏதோ ஒரு நாடு கொடுத்துருக்கு. உடையார் தான் கொடுத்துருக்கு, மன்னிக்கணும். ஆமாம், உடையார் தான் கொடுத்துருக்கு. வெறும் ஜெயங்கொண்ட சோழ நாட்டு உடையார் திருவாலங்காட்டு உடையார்னு கொடுத்துருக்கு. இது என்ன காரணம்னு தெரியல. அப்பப்போ அந்த நாடுகளுடைய இதை வந்து மாற்றிடுவாங்க போல், அந்தந்த மன்னர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. இங்கே ஒரு பேர் இருக்குது, ஆதிரன். ஆமாம், இங்கே வருங்க, கடவது ஆதிரன் ஏவா தேவதானம். தேவதானமா தானமான்னு தெரில. சரியாக தெரில. ஏதோ கல்வெட்டெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சா பைத்தியக்கார மாதிரி நம்மளை பார்க்குறீங்க. என்னத்தான் பண்ணுறது. இதுதாங்க யாரோட கல்வெட்டுன்னு தெரில. மற்ற கல்வெட்டுலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு, இது யாரோட கல்வெட்டுனே தெரில. யார் காலத்து கல்வெட்டு, யார் எந்த மன்னரோட பேருங்கிறத கரெக்டாக அந்த இடத்துல அழிச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒழுங்காகவே தெரியல. அவ்வளோதாங்க கோவில். என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கட்டாயமாக இந்த கோயிலெலாம் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் பாருங்கள். அதேமாதிரி இந்த மாந்தி விஷயமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த கோயிலில் வந்து அந்த மாந்தியத்தை வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.